மை டியர் காட், வே வே வே. அது என்ன டாக்டர், ஆடாம எப்ப பார்த்தாலும் வே வேன்னு கத்திக்கினே இருக்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? டு யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ ஃபியூ இங்கிலீஷ். தமிழ்ல சொல்லுங்க சார். தமிழ்ல சொல்றியா? அதாவது, என் அருமை கடவுளே, சீட்டாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு அர்த்தம். என்ன சீட்டாடுறது கூட ஆண்ட வழி விடுவான்? Shut up your nasty mouth, say. After all, you are a servant. முதல்ல சீட்டை போட்டு பேசியா? See this Sergeant Fire. You want a? எனக்கு அதான் தேவை. அநேகமா டாக்டர் ஃபுல்ல தான் இருப்பாரு. இது அடிச்சு என்ன பிரயோஜனம்? 1000 அடிங்க. மை டியர் செல்லப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஏன் டாக்டர், சீட்டாட்டத்துல இதுவரைக்கும் எவ்வளவு தோத்திருப்பீங்க? லாக்ஸ் அண்ட் லாக்ஸஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃப் பாக்ஸஸ். இட்டா என்ன, பின்னால எல்லாம் உங்களை தானே சேர போகுது. இருங்க, எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா பொண்ணுக்கு அப்பா, நீங்க மாப்பிளைக்கு அப்பா வாச்சே. அதனால தானே உன் மகனுக்கு என் ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பையே கொடுத்திருக்கேன். கொஞ்சம் இருங்க சார், நான் எனக்கு தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? ஐயா முக்கியமான வேலையா இருக்காரு சார். இன்னைக்கு கைது வாங்கி உடனே டெஸ்பேஜ் அனுப்பிச்சாகணும், ரொம்ப முக்கியம். இது அதை விட முக்கியமான வேலை சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க உட்காருங்க சார். உணர்ச்சி வசப்படாதீங்க. அடப்பா, என்ன கோச்சு என்ன சார் பண்றது? உள்ள நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை சார். எப்ப வரும் தெரியாது. கேட்டு சொல்லுங்களேன். யார? உங்க மனசு. அனாவசியமா பேசாதீங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றது கூட தப்பா? நல்லா நான்சென்ஸ். It seems ungenuine. See this? Is it? ஆமா சார், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். நீ என்ன பரமேஸ்வரனா 3 கண்ணால பாக்குறதுக்கு? Be serious, Daddy. அவனை கொன்னாதான் என் ஆசை அடங்கும். Very bad, my son. Killing a person and going to prison will never solve this problem. இத தமிழ்ல சொல்ல போனாக்கா, ஒருத்தனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால இந்த பிரச்சனை தீந்துராதுப்பா. பொறுப்பை எங்கிட்ட விட்டுடு. பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திட்டு தான் ஓட்ட முடியும். சரி போட. அந்த வீட்டுக்கா? ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்குது? வரமாட்டேன்னா வரமாட்டேன். வரமாட்டேயா? கைலாசா, இந்த சவாரி ஏத்திக்கிறேன். முன்னால ஓ வண்டி தான் நிக்குது, சட்டப்படி ஒன்னதுல தான் ஏறுவேன். என்னையா சட்டம் கிட்டம்னு பயமுறுத்துற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தூக்குலையா போட்டுருவாங்க? ஏற்கனவே தூக்கு போட்டதெல்லாம் பார்த்தது இல்ல இருக்கு. இந்த பூச்சாண்டி வேலையில நம்மகிட்ட ஆகாது. இந்த பாரு, ஆட்டோ ரிக்ஷா கூப்பிட்டா நீ பூச்சாண்டி கீச்சாண்டி அந்த ஆண்டி இந்த ஆண்டி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற. எனக்கு கோபம் வந்துடும். ஆமா கைலாசா, இந்த சவரை ஏத்திட்டு போற. கைலாசமாவது வைகுண்டமாவது ஒண்ணு. நான் முத வண்டியில தான் ஏறுவேன். முடியாது. தள்ளு தள்ளு. என்ன பெரிய அல்சாட்டியம் பண்ணிக்கிற? நீ ஏன் அழிச்சாட்டியம் பண்ற? நீ பேசுற பார்த்தா பெரிய மனுஷன் தெரியும். காட்டுறேன் நான் பெரிய மனுஷனா இல்லையான்னு. சரி வந்து ஏரியா. என்ன அலட்சியமா கூப்பிடுற? ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி. இது என்ன அதை அடைச்சு வச்சிருக்க? எப்படி வந்து ஏறு? சுத்தி வந்தா
என்ன நடக்கிறமா? எப்படியாவது ஏறி உட்காரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன? பிளாட்பாரத்திலே தான் நீ போகணும். நடு ரோட்ல போனேன்னா பஸ் லாரி எல்லாம் வரும். என் நஞ்சு பறக்கு பறக்கு தலையெழுத்து. தலைய நீயே அடிச்சுக்கிற. என்ன நான் நின்னுகிட்டு இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன். உட்காரியா. புரியாத பயிலா இருக்கிறீங்க. சீ. பாப்பா வா. என்ன இங்கே நின்னுட்ட? சரி, அங்கேயே நில்லு. ஐயா, கடைக்கு போயிட்டு ஆட்டோல வந்தேன். என்கிட்ட சில்லறை இல்ல, நீங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. வாங்க ஆட்டோ ராஜா, இப்படி உட்காருங்க. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் என்ன போல பெரிய மனுஷன் முன்னாடி எப்படி சரிசமமா உட்கார்றதுன்னு யோசிக்கிறியா? பிராந்தி, விஸ்கி, ரம், ஜின், பீர், லைம் ஜூஸ், காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, டீ. ஒன்லி மீட்டர் சார்ஜ். மீட்டர் சார்ஜ். சில்லறை இல்ல. உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு கூட சில்லறை இல்ல. என்கிட்ட எவ்வளவு சில்லறை இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக்ஷா பூரா விலைக்கு வாங்குற அளவுக்கு சில்லறை இருக்கு. என் பொண்ண நீ லவ் பண்ற. காதலுக்கு சில்லறை முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா உன் மனச மாத்திக்குவ? 10,000, 20,000, 40,000, 60,000, 80,000, லட்சம். இவ்வளவு வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போகாது. இதுல வச்சுக்க. தேங்க்யூ, நான் வரேன். வரக்கூடாது, போ. டாக்டர் ஐயா, என்ன மேன்? நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி ஐயா ₹1,00,000 தூக்கி விட்டெறிஞ்சாரு. ராஜா பையன் வாயை மூடிக்கிட்டு போயிட்டான். பவானி அவனை போய் மீட் பண்ண போறா. எஸ், மீட் பண்ண உடனே டார்லிங் forget me அப்படின்னு சொல்லுவான். தமிழ்ல சொல்ல போனா அன்பே, அம்மா, என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்னா குழந்தை என்னையா செய்யும்? புதுசா என்ன செய்யும்? வீட்டுக்கு வந்து குய்யோ முறையோன்னு ஆளும். சும்மா எரியா. உடனே நான் இந்த மாதிரி அன்னக்காவடி பையல நம்புனது தப்பு, நம்ம ஜானியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிருன்னு சொல்ல போறேன். வேற வழி இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறா. உடனே முடிச்சிருவோம் கல்யாணத்தை. டாடி, வாம்மா, வா வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். உனக்கு ஆயுசு 101. அது என்ன டாக்டர் மொய் எழுதுற மாதிரி 101? அதாவது ஒரு வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமையா. ரொம்ப தேங்க்ஸ். டாடி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாருமா வாங்கி கொடுத்தது? என்னை கட்டிக்க போறவரு. ஏண்டா, எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் வாங்கி கொடுக்கல டாட். நீ வாங்கி கொடுக்கலையா? நான் வேற யாருமா வாங்கி கொடுத்தது? நான் தான். என்ன முடிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ₹1,00,000 தான் இதை நான் வாங்கி போட்டேன். இந்தாங்க பில். மீதி பணம் ₹200.60.
My dear son, what happened? கண்ணா கண்ணா எழுந்துடா எழுந்துரு எழுந்துருப்பா எப்ப ஒண்ணுமே இல்லையே பாட்டில் பண்ணி ஒரு சோடா ஒண்ணு வாங்கிட்டு வா என்ன டாக்டர் நீங்க இருக்கிற சோடாவை 2 பேர் உடைச்சு போட்டானுங்க புது சோடாவுக்கு எங்க போறது ஜிஞ்சரை தடவுங்க உன் பழைய புத்தி உன்னை விட்டு போலையே அது பேரு ஜிஞ்சர் இல்லையா டிஞ்சர் ஏதோ ஒரு கழுதையை தடவுங்க கமான் பாய் கமான் கமான் பாய் விவஸ்தை கட்டவனுங்க இதெல்லாம் ஒரு டாக்டர் அப்புறம் உள்ளே சேர்ந்து குடிக்கிறானுங்க இதுல டாக்டர் வேற உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையே ஐயோ ஐயோ எதுக்கு எடுத்தாலும் இதையே காட்டுற என்னடிங்க கண்டமணி உங்களை இழுத்துட்டு போ வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடிங்க. ரொம்ப பாராட்ட. உன் பேர் என்னப்பா? ராஜா. ஃபேக்டரி தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய சம்பள பணத்தை கொள்ளையடிச்ச கூட்டத்தை நம்ம ராஜா பிடிச்சிட்டாரு. போலீஸுக்கு போன் பண்ணாம அவங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்காம தீவிரமா போராடி ஜெயிச்சிட்டாரு. இந்த மாதிரி போராட்ட உணர்வு நம்ம பாட்டாளி வர்க்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வழியில் நடந்த கொள்ளையை பிடிச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையே கொள்ளடிக்கிறாங்களே, அவங்க எப்ப பிடிக்க போறோம்? ஏழைங்க சொந்தம்னு சொல்லிக்க என்ன இருக்கு? பசியும் பட்டினியும் தான். பெரிய பெரிய குத்தத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறவன கூட 3 வேளை சோறு நிச்சயமா உண்டு. ஆனா நமக்கு அதுக்கு கூட உத்தரவாதம் இல்ல. நம்ம பசிக்கு மருந்து
டீ பொற பன்னு வடதான். அது கூட இருக்க விலை ஏறிக்கிட்டே போகுது. குடிக்கவும் முடியல, டீய குடிக்கவும் முடியல. போற போக்க பார்த்தா பிள்ளை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக கருப்பைய கிழிக்கிற மாதிரி, அடே உனக்கு பசிக்க கூடாதான்னு இறப்பைய கிழிச்சிருவானுங்க போல் இருக்கு. அட நாம ஏன் அனாவசியமா இதெல்லாம் பேசணும்? ஆனா எலெக்ஷன் வரட்டும், அப்ப நாம தான் ராஜாக்கு. நம்ம ராஜாவே எடுத்துக்குங்க. 15 வருஷமா படிச்சாரு, அவங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பட்டங்கிற பேர்ல இவ்வளவு நீளத்துக்கு ஒரு காகிதம். வேலை தேடி தெரு தெருவா அலையா அலைஞ்சாரு, இப்போ ஆட்டோல அலையறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணணும்னா பல ஜாதி பல கட்சின்னு நெல்லிக்காய் மூட்டி அவுத்து கொட்டின மாதிரி செதறி கிடக்கிறோமே, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா